அண்ணே என்ன அண்ணி பண்றீங்க? என்னால முடியல கர்ணா, என்னால முடியல. இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? என் புருஷன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத பாக்குறதுக்கு என் மனசுல அதுக்கு தெம்பில்ல கர்ணா. என் மனசுல அதுக்கெல்லாம் தெம்பில்ல கர்ணா. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? எனக்கு வேற வழி தெரியல இந்து. அண்ணே, நடந்தது எல்லாத்தையுமே இந்து சொன்னா. அண்ணே, அண்ணனுங்க எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கண்டிப்பா இதை பத்தி அவங்கள்ட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்க வைக்கிறேன். வேணாம் கண்ணா, வேணாம். அவங்க ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்காங்க. இப்ப நீ போய் எனக்காக பேசினா அவங்களுக்கு உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் ரொம்ப அதிகமா ஆயிடும். அண்ணே, நான் உங்களை என் அண்ணியை மட்டும் பார்க்கல, என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த வீட்டில் என்ன அரவணைச்சு என் மேல அன்பு காட்டின ஆள் நீங்க தான். நான் அவமானப்படும் போதெல்லாம் நீங்க தானே ஆதரவா இருந்திருக்கீங்க. பல நாள் உங்க கையால சாப்பிட்டிருக்கேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அண்ணனுங்க கிட்ட பேசுறேன். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. அக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கும்போது எப்படிக்கா உங்களுக்கு எப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு தோணுச்சு? எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு ஆயிடாது. நாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவோம்க்கா. நீங்க நம்பிக்கையா இருங்க.